எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சொந்தராஜன். ரத்த சப்தமி பீஷ்மருக்காக பீஷ்ம தர்ப்பணம் கொடுக்கறது, ரத்த சப்தமிக்கு என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தோம். எதனால் கொண்டாடுறோன்னு அதையும் பாருங்கள். இது காலையில் எங்கள் வழியாக நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணிட்டு வர்றதை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் வீட்லேயும் செய்வாங்க. வாசல் தெளித்து கோலம் ரதம் வரைஞ்சி 2 பக்கமும் கடைகள் போட்டு அந்த ரதத்துக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கேற்றி சூரியன் வரைஞ்சி விளக்கேற்றி அதுக்கப்புறம் அந்த கடைகளில் அரிசி, பருப்பு, வெல்லம், காய்கறிகள், உப்பு, புளி, மிளகா அதெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவோம். அதுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த வாசலில் வெளி வாசலில் விட்டோன்னா பறவைகள், எறும்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் சூரியனுக்கு பொங்கல் பண்ணி சூரியனுக்கு நைவேத்தியம் பழம், தேங்காய், கரும்பு இதெல்லாம் வச்சு பொங்கல் அன்னைக்கு எப்படி படைக்கிறோமோ அது மாதிரி சூரியனுக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறம் கோலம் இந்த இந்த இதில் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சால் என்னோடய கோலத்தை நான் அப்லோடு பண்ணுறேன், பாருங்கள். ரத சப்தமி அன்னைக்கு சூரியன் நமஸ்காரம் பண்ணினா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். எல்லாரும் சூரிய காயத்ரி சொல்லலாம், சூரியனோட ஸ்லோகங்கள் சொல்லலாம். இந்த தடவை எல்லாரும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் பாட்டி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவும் பாட்டியெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக எல்லாமே பண்ணுவாங்க. அதுலேருந்து நாங்கள் கற்றுட்டது தான். தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது இதை பற்றி விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. தேங்க்யூ.